ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம காரப்பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்ல, ஒரு குயிக் டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக், லஞ்ச் எந்த ரெசிபியா வேணாலும் இதை செய்யலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே காரப்பிடி கொழுக்கட்டை அரிசி ரவா வச்சு எப்படி செய்யறதுன்னு அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இன்னைக்கு கடையில வாங்குற அரிசி மாவுல எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் நார்மல் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இதை வெறும் எண்ணெய் சட்டியில போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கலர் மாறக்கூடாது, ஆனா நல்லா அந்த மாவு வந்து ட்ரை ஆகுற வரைக்கும் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்குன பாதி பச்சை மிளகாய், பாதி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பல்லு பல்லா கீறின தேங்காய், இது கூட 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 4-5 கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி சின்ன சின்னதா கிள்ளி சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம வறுத்து ஆற வச்சிருக்கிற இந்த மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. தீ வந்து மிதமா இருக்கட்டும். இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வத்தி மாவு எல்லாம் ஒன்னா நல்லா சேர்ந்து வர்றப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை இப்ப கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு கை பொறுக்கிற சூடுக்கு வந்திருக்கு. ஒரு கரண்டி வச்சு லைட்டா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. கையில லேசா எண்ணெய் தடவிக்கோங்க. இட்லி தட்டுலையும் எண்ணெய் தடவி ரெடியா வச்சுக்கோங்க. இந்த மாவு லியூக்வார்ம் டெம்பரேச்சர்ல இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா பிசைஞ்சுக்கோங்க. அப்படி ஒருவேளை நீங்க மாவு கிளறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு வெறும் தண்ணி, பச்சை தண்ணியை விட்டு நீங்க பிசைஞ்சிங்கனாலே மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் அதை மேற்கொண்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சிருக்கேன். கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சமா இந்த மாவை எடுத்து நல்ல கையில இப்படி உருட்டுங்க. உருட்டிட்டு இந்த 4 விரலால லேசா ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா பிடி கொழுக்கட்டை ஷேப் கிடைக்கும். இதை எடுத்து இட்லி தட்டுல வச்சிடுங்க. இந்த அளவுக்கு 7 இல்ல 8 கொழுக்கட்டைகள் கிடைக்கும். இட்லி பானைய நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 7 to 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட கொழுக்கட்டைகள் தயாராயிடும். இப்ப நம்மளோட கார கொழுக்கட்டை தயார். இதோட தொட்டுக்கிறதுக்கு காரமான தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அடையார் ஆனந்த பவன் ஸ்டைல் கார சட்னி ரெசிபி லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்க. மற்ற சட்னி வெரைட்டிஸோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வர ரெசிபிஸ் ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா இன்ஸ்டால போட்டோ போஸ்ட் பண்ணிட்டு என்ன டேக் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி happyhomemaker_tamil. ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணீங்கனாலும் என்ன டேக் பண்ணலாம். என்னோட ஃபேஸ்புக் ஐடி happyhomemaker_tamil. நம்ம வீடியோஸ்ல வர ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும், இல்ல இன்கிரிடியன்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழே அமேசான் லிங்க் இருக்கு. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.